எஸ்டிபிஐ கட்சியின் நெல்லை முபாரக் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு முபாரக், தந்தி டிவியோடு இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. இந்த பாஜகவோடு கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் கடந்த சில நாட்களாக பரவலாக பேசப்பட்டுட்டு வந்தது. ஆனால் தாவேக ஆரம்பத்தில் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மிட் டைம்ல திமுக தான் இந்த மாதிரியான பொருளை எல்லாம் கிளப்பி விட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்களோட ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து முன் வச்சதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரு இடைப்பட்ட காலகட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது களத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல உண்மையிலேயே கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட பார்வை. இல்ல, இது ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை தேர்தல் காலத்துல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் மக்களிடத்துல அதற்கான உரிய விளக்கத்தை சொல்ல வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பு. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊடகங்கள்லயும் டெல்லியில பேச்சுவார்த்தை நடக்கிறது, பாஜகவுடைய கூட்டணிக்கான முயற்சிகள் நடக்கிறதுங்கிற தகவல்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வந்த நிலையில அதற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அந்த வாய்ப்பை தாவேகா செய்யல. அந்த வாய்ப்பை அவர்கள் தவற விட்டுட்டாங்க. இன்னைக்கு அது ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வந்த பின்பு இன்னைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாலுமே கூட இந்த வார்த்தைகள் நமக்கு நம்புற மாதிரியான ஒரு வார்த்தைகளா தெரியல. ஏன்னு கேட்டேன்னா, இது வெறும் பாஜக தாவேகா கூட்டணி அப்படிங்கிறது மட்டுமல்லாது சிறுபான்மை முஸ்லீம்களை இந்த மாதிரியான ஒரு இஃப்தார்ல இப்படி சொல்லியாச்சுன்னா மொத்த விஷயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையாக அவர் அதை இன்னைக்கு பேசியிருக்கிறார் ஒழிய இதனாலெல்லாம் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவோ நம்பவோ சிறுபான்மை மக்கள் தயாரா இல்லை. ஏன்னு கேட்டா, திருப்பரங்குன்றம் மாதிரி தமிழ்நாட்டை மத அடிப்படையில பிளவுபடுத்திடணும்னு சொல்லி ஒரு முயற்சி செய்த தருணத்துல பிஜேபி அதே போல அந்த சங்பரிவார சக்திகள் எல்லாம் முயற்சி பண்ண தருணத்துல இதுவரைக்கும் அது பற்றி வாய் திறக்க எங்க விஜய் எங்கே போயிருந்தாரு? ஏன் இன்னைக்கு மதச்சார்பற்ற கொள்கையில நாங்க உறுதியா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அன்றைக்கெல்லாம் எங்க போயிருந்தாரு அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமானது. ஒரு அரசியல் கட்சி நாங்க தமிழ்நாட்டுல நாங்க எங்களுடைய தலைமையில தான் கூட்டணி, எங்க தலைமையில தான் ஆட்சின்னு சொல்றாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு மக்களை குழப்பத்துல இருந்து கொண்டு வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா அது எதையுமே சொல்லாம மொத்தத்துல அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேர்ல அந்த படியை போட்டுட்டு இப்ப எல்லாவற்றையும் முழு பூசணிக்காயும் சோத்துல மறைப்பது போல அப்பவும் கூட விஜய் அவர்களுடைய பேச்சுல பாஜகவோடு எங்களுடைய கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பகரமாக மதச்சார்பற்ற கொள்கையில நாங்கள் இருக்கிறோம், எங்கள் தலைமையில் தான் கூட்டணி என்று சொல்லுவதே இன்னொரு குழப்பத்தை உருவாக்குறதா தான் தெரிகிறது. எனவே இந்த வார்த்தைகளை நம்புவதற்கும் தயாரா இல்லை, அது நம்புற மாதிரியும் இல்லை. சிறுபான்மை மக்களையும் அதே போல தமிழ்நாட்டு மக்களுக்கும் குரல் எழுப்புறோம்னு சொன்னா அதற்காக வேண்டி அவர்கள் பாதிக்கப்படுற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தெளிவான வழிகாட்டுதல அதிலே நாங்கள் ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்றவங்க நிச்சயமா அந்த வழிகாட்டுதல தந்திருக்கணும். அந்த எந்த வழிகாட்டுதலும் தராத நிலையில இன்னும் சொல்ல போனா தாவேகா இன்னும் ஒரு தேர்தல் விஷயத்துல இன்னும் ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறதோ என்பதைத்தான் அவருடைய பேச்சு தெளிவுபடுத்துறது. இதை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. நன்றி திரு நெல்லை முபாரக், இணைப்பில் உங்களோட கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.